நிறைய பேர் வந்து இந்த வீகனிசம் பற்றி வந்து பேசுங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பாரியன் அரவிந்தோட டிபேட்டும் வந்து பார்த்துட்டு சொல்லுங்க ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி என்னோட டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இன்ஜினியரிங் கோர்சஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அடிஷனல் கோர்சஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீகனிசம் பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த டிபேட்டில் நடந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஸோ வீகனிசம் அப்படின்றது வந்து ரீசெண்ட்லி ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் கைஸ். லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் தான். அண்ட் இந்த எஸ்பெஷலி இந்த 90s கிட்ஸ்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வீகனிசம்ன்ற ஒரு விஷயமே தெரியாது அவங்களுக்கு. அந்த கான்செப்டே நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா அவங்க வந்து வெஜிடேரியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பழக்கப்பட்டவங்க. அவங்க ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், வெஜிடேரியன்றவங்க வந்து இந்த கறி மீட்டை மட்டும் சாப்பிட மாட்டாங்க. மற்றபடி வந்து பால், தயிர், மோர், அதுக்கப்புறம் வந்து நெய், அதுக்கப்புறம் தேன், இந்தமாரி விஷயம்லாம் சாப்பிடுவாங்க. அனிமல்ஸ்லேருந்து வந்த ப்ராடக்ட்ஸை சாப்பிடுவாங்க. பட் டேரெக்டாக அந்த அனிமலோட மீட்டை சாப்பிட மாட்டாங்க. வேறு வீகன்றவங்க வந்து அந்த மீட் மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ்லேருந்து வர ப்ராடக்ட்ஸும் சாப்பிட மாட்டாங்க. இந்த நெய், தேன், பால், தயிர் இந்தமாரி விஷயத்தையும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து வீகன்ஸ்க்கும் வெஜிடேரியனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நம்ம யோசிக்கிறப்ப பரவாயில்லையா, இப்போ வீகன்ஸ் வந்து ரொம்ப கனிவோடு இருக்கிறாங்களே, அனிமல்ஸ் மேலே ஒரு அக்கறையோடு இருக்கிறாங்களே, அனிமல்ஸ் மேலே வந்து இவ்வளோ ஒரு அதுங்க படுற கஷ்டத்தெல்லாம் உணர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். பட் ஏன் வந்து 1000 வருஷமாக இருக்கிற வெஜிடேரியனிசம் வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகலை? அது ஒரு விஷயமாக மக்கள் வந்து மற்றவங்கள வந்து ஆர்கியூ பண்ணல, டிபேட் பண்ணல. 1000 வருஷமாக அது பட்டுக்கும் கூட இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 வருஷம் இதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் கிளாஸில் வந்து வெஜிடேரியன் பக்கத்து டேபிளில் இருப்பாப்புல, நம்ம வந்து இந்த பக்கம் உட்காந்து நான்வெஜ் வெட்டுன்னு வெட்டிட்டு இருப்போம். எங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் பட்டுக்கும் ஒன்றா கூட உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள் பட்டுக்கும் அவங்க வேலையை பார்ப்போம். வெஜிடேரியன் எங்கள் டேபிளுக்கு வந்து எங்கள் தட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து அதை குறை சொல்கிறதில்ல, நாங்கள் அவங்கள பார்த்து குறை சொல்கிறதில்ல. 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்தோம். பட் இப்போ ஏன் அது நடக்குது? 1000 வருஷமாக வந்து நீங்கள் இன்றைக்கும் கூட எந்த கண்ட்ரி போனாலும் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸாக ரன் பண்ணுவாங்க. ஸோ வேறு எந்த ஒரு கண்ட்ரி மக்களும் வந்து வெஜிடேரியனிசமோ வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டோ ரன் பண்ணுறது கிடையாது. அப்படி வந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக வந்து வெஜிடேரியனை வந்து மெஜாரிட்டியாக ப்ரொமோட் பண்ண கண்ட்ரி, ப்ரொமோட்டுன்றதை விட வச்சிருந்த கண்ட்ரி வந்து இந்தியா. ஸோ அப்படி இருந்த கண்ட்ரி வந்து வெஜிடேரியனிசம் வந்து உலகம் ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணல. 1000 வருஷமாக ப்ரொமோட் ஆகலை. இப்போ ஒரு 15 வருஷமாக வீகனிசம் மட்டும் எப்படி ப்ரொமோட் ஆகுது? ஸோ அது ஏன் ப்ரொமோட் ஆகுது? ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஆல்சோ வெஜிடேரியனிசமில் வந்து ஏன் வந்து எந்த ஒரு குழப்பமோ, கூச்சலோ, சண்டையோ, எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஒருத்தவங்க வெறுக்கிறதோ எதுவுமே கிடையாது. ஏன் வீகனில் மட்டும் இருக்குது? ஸோ இந்த ஒரு ஆன்சரை ஃபஸ்ட் நம்ம ரிசால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 2 ரூமில் வந்து ஒரு ரூமில் எல்லா மதத்துக்காரங்களும் உள்ளார போட்டுருங்க. இன்னொரு ரூமில் வந்து எல்லா கண்ட்ரிலேருந்து வர சயின்டிஸ்ட்டு தூக்கி உள்ளார போட்டுருங்க. 2 ரூம்லேருந்து சத்தம் வரும். ஒரு ரூம்லேருந்து வர சத்தம் வந்து கூச்சல், சண்டை, அடி, தடி, வெட்டு, குத்து. இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபேட். இவங்க வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு விஷயம் தப்பு கரெக்ட் அப்படின்றத ஆர்கியூ பண்ணுவாங்க. கடைசியாக அவங்க எல்லோரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தே டாக் ஃபேக்ட். ஒரு விஷயம் நீ தப்புன்னு சொல்கிறியா, வா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் வரும், நீ ஒத்துக்கலையா பரவாயில்ல, இன்னொரு தடவை பண்ணுவோம். அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த ரிசல்ட் தப்பாக வர வரைக்கும் இதுதான் கரெக்ட் அப்படின்றத வந்து இங்கே ஒத்துக்கிறதுக்கான குரூப் இது. இங்கே பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலீஃப் சிஸ்டம். பிலீஃபுக்கு வந்து எவிடன்ஸ் தேவையே கிடையாது. எவிடன்ஸ் இருந்தாலும் நம்ப மாட்டாங்க. எனக்கு சூப்பர்மேன் உயிரோடு இருக்கிறார நான் நம்புறத வந்து நீ எப்படி என்னை வந்து ஒத்துக்க முடியும்? நீ இல்லைன்னு சொன்னோன்னா எனக்கு அது கோவம் தான் வரும். ஏன்னா என்னோட பிலீஃபை நீ வந்து அவமதிக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயம். ஸோ அப்போ வீகனிசமில் ஏன் வந்து இந்த கூச்சல் குழப்பம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இட் இஸ் மோர் தேன் ஒரு சயின்டிஃபிக்காவோ இல்லை வந்து ஒரு நல்லது பண்ணுறேன் அப்படின்ற ஒரு காரணத்தை தாண்டி வந்து இட் ஹேஸ் பிகம் அ பிலீஃப் சிஸ்டம் மட்டும். அது ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இங்கே சண்டை வருதுன்ற ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். சண்டையை தாண்டி இது எப்படி உலகம் ஃபுல்லாக ப்ரொமோட் ஆகுது? 1000 வருஷமாக கோடிக்கணக்கான இந்தியன்ஸ் வந்து வெஜிடேரியன்ஸ் இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக வெஜிடேரியனிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மற்ற கண்ட்ரியில் பரவல. எல்லோரும் வந்து மட்டன், சிக்கன்லாம் வெட்டிட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 15-20 வருஷமாக இங்கே ஆஸ்திரேலியாவில், இங்கே நான் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் போனால் வீகன் கேக் கிடைக்குது. ஸோ அப்போ லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸாக எப்படி வீகனிசம் இவ்வளோ குயிக்காக பரவுனுச்சு? வெஜிடேரியன் வந்து 1000 வருஷமாக ஏன் பரவ முடியல? கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுல்ல. அப்போ என்னென்னா இது வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படின்றதுனால இட் இஸ் ஸ்ப்ரெடிங் த்ரூ. ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாக பரவுது. அண்ட் ஆல்சோ இதுக்கு பின்னாடி வந்து ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ ஈவன் அந்த பாரி வர்சஸ் அரவிந்த் டிபேட்டில் எனக்கு அதில் பிடிச்ச ஒரு செக்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நீங்கள் விட்டமின் B12க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க டெஃபிஷியன்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து மனுஷன் புத்திசாலியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பெரிய காரணம் என்னென்னா நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மீட்டை வந்து சுட வச்சு சாப்பிட ஆரம்பித்தான்.
ஸோ அவனுக்கு டேஸ்ட் பெஸ்ட் வளர ஆரம்பிச்சிச்சு மீட்லேருந்து இந்த B12 அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்றைக்கி B12 டெஃபிஷியன்சிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெமரி லாஸ் வரும், நர்வஸ் டிஸார்டர் வரும், இந்தமாரி விஷயம்லாம் வரும். மனுஷன் B12 சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் மூளை வளர ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து அமினோ ஆசிட்ஸ், மீட்லேருந்து அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவனுக்கு மூளை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிச்சு, கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அவன் வெறும் காய்கறியை தின்னுட்டு இருந்தானா குரங்காவே தான் இருந்திருப்பான். ஓகே, இன்றைக்கி அது மட்டும் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா B12 டெஃபிஷியன்சி வளர்ந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, வெறும் வளர்ந்த வெஜிடேரியன்ஸுக்கு மட்டும் கிடையாது, பிறந்த குழந்தைங்களுக்கு இருக்குது. அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரண்ட்ஸ் வந்து வீகன்ஸ், பேரண்ட்ஸ் வந்து வெஜிடேரியன்ஸ். அதனால் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து B12 டெஃபிஷியன்சி வருது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், பிறக்கிற குழந்தைக்கு வந்து பிரெயின் வளர்கிற டைம், அதுதான் வந்து பிரெயின் ஃபார்ம் ஆகிற டைம். அந்த டைம் வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா இன்டெலெக்சுவலி இன்ஃபீரியர் இருக்கும். பட் எனிவே, ஸோ இப்போ இந்த வீகனிசம் பின்னாடி வந்து அந்த பாரி வந்து கரெக்டான கொஷின் கேட்டார். கடைசியாக நீங்கள் சுற்றி எங்கே வந்து நிற்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்திரை. எல்லாருமே வந்து கடைசியாக வந்து மாத்திரை சாப்பிட்ணும். கால்சியமுக்கு இப்போ வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கு, விட்டமின் டிக்கு சப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கு, அண்ட் அதேமாதிரி விட்டமின் B12, மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு சப்ளிமெண்ட் சாப்பிட்ற நிலமை. நீங்கள் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துன்னு வச்சுங்க, ஜெட்சன்ஸு, இந்தமாரி நீங்கள் வந்து ஃபிஃப்த் எலிமெண்ட், இந்த மாதிரி நிறைய படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் அண்ட் பில்ஸ் தான் வந்து வில் பிகம் ஃபுட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து தேல் எம்பசைஸ் இட். ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். சயின்ஸ் ஃபிக்ஷன் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் ஜஸ்ட்டு சும்மா கதை மட்டும் கிடையாது. அவங்க வந்து தே ஆர் ப்ரெடிக்டிங் திங்ஸ். அந்த ப்ரெடிக்ட் பண்ணுற நிறைய விஷயம் உண்மையாக இருக்குது. இந்த விஷயம் வந்து வி ஆர் சீயிங் இட். இன்றைக்கி நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா ஒரு பெரிய செக்மெண்ட்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட் வந்து நம்ம எப்படி வந்து இந்தமாரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட விற்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட் எடுத்தால் தான் மக்களுக்கு இந்த B12 மட்டும் கிடையாது, நிறைய டெஃபிஷியன்சி வரும். அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளார கம்மியாக போகுது, ப்ரோட்டீன் கம்மியாக போகுது அப்படின்றப்பே வந்து மக்களுக்கு நிறைய டெஃபிஷியன்சி வரும். அந்த டெஃபிஷியன்சிக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிற நிலமை வரும். ஸோ அப்போ வந்து டப்பா வந்து ஒரு ஃபேமிலி வந்து சப்ளிமெண்ட்ஸ் வாங்குது அப்படின்னா $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. ஏன்னா மீட் இண்டஸ்ட்ரின்றது வந்து நான் வீட்டில் ஒரு சிக்கனை வளர்த்து நானே சாப்பிட முடியும், நான் வீட்டில் ஒரு மீனை வளர்த்து நானே சாப்பிட முடியும். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் உதவியும் தேவை கிடையாது. நான் ஒரு கார்பரேட் நம்பி கம்பெனி நம்பி கிடையாது. ஸோ நான் வந்து சொந்தமாக இன்றைக்கி வந்து நீங்கள் கிராமத்தில் எங்களோட தாத்தா வீட்டில் இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, கோழி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம எல்லோரும் இப்போ இந்த வீட்லேயும் நான் வேணும்னா நான் வைக்க முடியும், வளர்க்க முடியும். அதை நான் சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கும் ப்ரோட்டீன் எனக்கு கிடச்சிருச்சு, என் வேலையை பார்க்க முடியும். பட் அது என்கிட்ட நீ எடுத்துட்டா, அது என்கிட்ட செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டா, இன்றைக்கி வந்து அதாவது வீகனிசம் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜஸ்ட்டு சும்மா ஏதோ ஆர்கியூ பண்ணுதே, ஏதோ ஒன்று சொல்லுதே, அவங்க தான் நியாயத்துக்கு போராடுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு போர்வையில் இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய நேரம் வந்து தே ஹேவ் திஸ் காண்டசென்டிங்கான ஒரு லுக்கு. இந்த சென்ஸ் வந்து ஈவன் அந்த டிபேட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அரவிந்த் நிறைய நேரம் வந்து இப்படி இந்தமாரி எதுக்கு அந்த ரியாக்ஷன் கொடுக்கணும், இன்னமும் இவருக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, அவருக்கு எதுவுமே புரியாத மாதிரி. எனக்கு அது புரியல. அந்த டிபேட் ஃபுல்லாகவே வந்து ஹீ மேட் அ ஃபூல் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஐம் ரியலி சாரி ஆக்சுவலி. எனக்கும் வந்து இந்த வீகனிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு உடன்பாடு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அந்த அனிமல்ஸை கொல்றதுல எனக்கும் கஷ்டம்தான். பட் அதுக்காக வந்து அனிமல்ஸ் சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து இந்தமாரி சார்பற்ற ஒரு இதுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லாம் டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிட்றோம். ஸோ அதை ஒத்துக்கிறேன். எனக்கும் அந்த விஷயத்தில் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக வந்து வீகனிசம் சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப பெருசாக புனிதமானவங்க அப்படின்ற கான்செப்ட்லாம் தேவையில்லை. ஸோ இட் இஸ் அ பொலிட்டிக்கல் அஜெண்டா. இன்றைக்கி இவ்வளோ தூரம் அது ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுக்கு பின்னாடி மார்க்கெட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்குங்க. நீங்கள் வந்து 1000 வருஷமாக மில்லியன் கணக்கான இந்தியன்ஸ் வந்து வெஜிடேரியனிசம் சாப்பிட்றாங்க. அதை பற்றி பெருமையாக தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறப்ப. அது ஆனால் ப்ரொமோட் ஆகலை. 15 வருஷமாக வீகனிசம் வந்து இவ்வளோ ப்ரொமோட் ஆகுது, இவ்வளோ உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. அதுக்கான ப்ராடக்ட்ஸு, அதுக்கான கேக்கு, அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்காக வருது. அப்போனா அது கொண்டு போய் 15 வருஷத்தில் உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருக்குது. அந்த ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டுக்கு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், சப்ளிமெண்ட் மட்டும் கிடையாது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இந்தமாரி இந்த ப்ரொபகண்டாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அரவிந்த்ன்றது தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ஆள். ஸோ இது நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இந்தமாரி ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்போக்ஸ் பர்சனுக்கு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், அவங்களோட கண்டென்ட் வைரல் ஆகிறதா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு வாட் எவர் த மீன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் டு அச்சீவ் இட், ஸோ தட் வில் அரைவ், அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பாயிண்ட் இஸ் லைக் வீகனிசம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ கிளியர் கட் பொலிட்டிக்கல் அஜெண்டா. அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜல்லிக்கட்டில் வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா நின்னதுக்கான காரணம் வந்து
பெட்டாவை பிடிக்காதுன்னு கிடையாது. பெட்டா பண்ணுற வேலை வந்து நம்ம நாட்டு மாடுகளை அழிச்சிட்டு ஜெர்சி மாடுகளை வந்து இம்போர்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஜெர்சி மாடுகள் மூலியமாக வந்து நம்மளோட இனம் மாடுகள் போய்டும். நம்ம வந்து தனியாக வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து நம்மளோட செய்ய முடியும். இன்றைக்கி நீங்கள் வந்து விவசாயம் பண்ணணுன்னா நீங்கள் வந்து சீடு வந்து எங்கேயாவது வாங்கி தான் ஆகணும். நீங்கள் வந்து முன்னமாரி வந்து விதை நெல் நம்ம வச்சுட்ருக்க முடியாது. ஐ திங்க் ஐம் நாட் அக்ரிகல்ச்சர் கிடையாது. பட் இந்த கடைசி விவசாயி படத்தில் வந்து அந்த சீன் வரும். ஸோ என்னங்க இப்போ வந்து வர்றது எல்லாத்தையும் வந்து விதையே கிடையாது அப்படின்னோடனே இதுதாங்க லேட்டஸ்ட் மாடலு, இதை போட்டால் அவங்களுக்கு வந்து நல்ல உற்பத்தி கிடைக்கும், அதை கிடைக்கும், இதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பெனிஃபிட்டை சொல்லி அதை நம்மள்ட்ட வித்துடுறான். அதை நம்ம விளைவிச்சிட்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம விளைச்சதில் என்ன ஆகும்னா ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம வந்து விதை நல்லா வச்சுப்போம். திரும்ப அடுத்த அறுவடைக்கு அதை நம்ம போடுவோம். அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததுக்கு நம்ம அது போடுவோம். பட் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் ஃபுல்லாக அறுவடை பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையில் விதை நெல் கிடையாது. ஒரு 2 மூட்டை விதை நெல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ விதை நெல் கிடையாது. இப்போ விதை நெல்லை திரும்ப நீங்கள் அவன்கிட்ட தான் போய் வாங்கணும். ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம அவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்காமல், இல்லைனா விவசாயமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி ஆகிடும். வீகனிசம் வந்து அந்த மாத்திரைகள் இல்லாமல் நம்ம இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ அது மாத்திரையாக இருக்கட்டும், இல்லை வந்து விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ எனிவே கைஸ், எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த டிபேட்டை நான் பார்த்தேன். அண்ட் இட்ஸ் பெயின்ஃபுல் டு வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஐ திங்க் வந்து பாரி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். அந்த டிபேட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு காமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது அண்ட் டென்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் அரவிந்த் வந்து ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திஸ் இஸ் அ காமன் ஸ்ட்ராட்டஜி. டிபேட்டில் வந்து லூசிங் பார்ட்டி வந்து ஆப்போனன்ட் பார்ட்டியை வந்து எப்போவும் வந்து எமோஷ்னலாக அவங்களை ட்ரிகர் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு தே வாண்டட் டு வின் த டிபேட் யூஸிங் சம் மீன்ஸ். அந்தமாதிரி சீப் டாக்டிக்ஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஹேப்பன்ட். பட் பாயிண்ட் என்னென்னா, அரவிந்த் ஷுட் ஆக்சுவலி லேர்ன் இஸ் லெசன். ஸோ இந்தமாரி வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்டு, நம்மளது மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்படி போய் பேசினா இப்படி தான் நடக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு தோணுதா, ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு தோணுதா, ஒன்றுது வந்து இஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட் அண்ட் இதுனா நீ போய் ப்ரூவ் பண்ணு. நீ வந்து ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணு, ப்ரூவ் பண்ணு, யூ ஷோ த வேர்ல்ட் தட் திஸ் இஸ் கரெக்ட், திஸ் இஸ் ராங் அப்படின்ற ஒரு விஷயம். மற்றபடி வென் கிளியர்லி மீட் ஹஸ் காட் இஸ் பெனிஃபிட்ஸ். அதேமாரி சாப்பாடு வந்து நீங்கள் வெஜிடபிள் சாப்பிட்றீங்க, ஃப்ரூட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுலேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா தென் வி நீட் அ பேலன்ஸ் டயட், சிம்பிள் அஸ் தட். ஸோ அதை விட்டுட்டு நீ அதை சாப்பிடவே கூடாது, இதை சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு பின்னாடி வந்து இஃப் யூ டேக் இன் ஒரு 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 எமோஷ்னல் கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீ பாரு இப்படிலாம் கொலை பண்ணுற, நீ ரேப் பண்ணுறதுக்கு சமம் இப்படின்ற பேசுகிறது எல்லாமே வந்து இட்ஸ் லைக் நான் சொல்கிற மாரி அதான் சொல்கிறேன். ரிலீஜனுக்குள்ளார ஏன் சண்டை வருது, ஒரு சயின்டிஸ்டுக்குள்ள சண்டை வரல அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். அவங்க வந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ் பண்ணியோ, ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணியோ, ஒரு ஃபேக்டை பேஸ் பண்ணியோ அவங்க வந்து ஆர்கியூ பண்ணல. அவங்க வந்து பிலீஃபை பேஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. இதே தான் அரவிந்த் சண்டை போட்டது வந்து அவரோட எமோஷன் வந்து எனக்கு அனிமல்ஸுக்கு எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ கைஸ், தே டோன்ட் ரியலி லவ் அனிமல்ஸ். ஏன்னா பிளான்ஸுக்கும் உணர்ச்சி இருக்குது. ஒரு அனிமலை கொல்றது ஏன் தப்பு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அது பாவம் கஷ்டப்படுது, அது துடிக்குது, அது வந்து அதுக்கு ஒரு உயிர் இருக்குது அப்படின்றத சொல்கிறவங்க வந்து அப்படி பார்த்தா பிளான்ஸையும் சாப்பிடக்கூடாது, கல் மண்ணை தான் சாப்பிடணும். ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ வந்து அவங்களுக்கு இந்த அனிமல்ஸ் மேலே அக்கறையோ அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் இட் ஒர்க்ஸ். ஸோ எனிவே, ஸோ வில் see again another video guys and thank you so much. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.